Hi friends, வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் லைவ்ல போன விஷயங்களை தான் பார்க்க போறோம். தல டாஸ்க் டீம் செப்பரேட் பண்ணும்போது நடந்த குளறுபடிகள், பிரவீன் தலா ஆன பிறகு அவர் போட்ட கண்டிஷன்கள், அந்த கண்டிஷனுக்கு ஒத்து வராத பார்வதி, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த டாஸ்க்கை நம்ம வந்து சீசன் 3ல பார்த்துங்க. சாண்டி, மதுமிதா இவங்களாம் அந்த டாஸ்க்ல பண்ணுவாங்க. அதே போல தான் இந்த டாஸ்க்லயும் பண்றாங்க. ஸ்கீட் போர்ட்ல 3 பேருடைய காலம் வச்சுன்னு யாரு முதல்ல கால் ரெண்டு காலுமே வெளியே எடுக்கிறாங்களோ அவங்க வந்து தோத்துறாங்க. 2 காலில் ஒரு கால் உள்ள இருந்தா கூட அந்த கீபோர்ட்ல இருந்தா கூட அவங்க ஜெயிச்சாங்க. டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இல்ல, அதுக்குள்ளே டாஸ்க் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் கனி வெளியே வந்துறாங்க, அடுத்தது விக்ரம் வெளியே வராரு, மூணாவது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் ஜெயிக்கிறாரு. இந்த டாஸ்க்ல பிரவீன் ஜெயிச்சு தலையும் ஆகுறாரு. தலை ஆனவனே பிக் பாஸ் சொல்ல டீம் பிரிங்க அப்படின்னும் போது டீம் எல்லாத்துக்கும் பிரிச்சு விடுறாரு. டீம் பிரிக்கும் போது கூட இந்த பிரச்சனை எல்லாம் வரல. டீம் பிரிச்சுட்டு பிறக்க பிரவீன் என்ன சொல்றாருன்னா சில சட்ட திட்டங்கள்லாம் சொல்றாரு. அந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் வந்து மாமூலா பிரச்சனை பண்றது நம்ம பார்வதி தான். அந்த பார்வை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சட்ட திட்டங்கள்லாம் எதிர்க்கிறாங்க. பார்வனுடைய கொஸ்டின் என்னக்கா, நம்ம தப்பு பண்ணாக்கா நீ ஒரு பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்ற இல்லையா, நீ பண்ணுவேன் ஒரு விதம் பண்ணுவேன்னு சொல்றல, அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அவங்க கேட்குறாங்கனாக்கா உஷாராக தான் கேட்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு நான் ஒன்று தப்பு பண்ணாத பாரு, நான் தப்பு பண்ணனாக்கா எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரேன், மற்றவங்க அவங்க பண்ணாக்கா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போற, எல்லாருக்குமே ஒரே மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற கான்செப்ட்ல தான் பண்றாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு மற்றவங்களுக்குலாம் சாஃப்டான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து நீ பனிஷ்மெண்ட் கொடுத்த கணக்கில் ஆயிடும்ன்ற மாதிரி அவங்க கால்குலேட் பண்றாங்க. உன்னுடைய பனிஷ்மெண்ட் என்ன அதை சொல்லு அப்படின்ற மாதிரி நோண்டி நோண்டி கேட்குறாங்க. பிரவீன் என்ன சொல்றாரு, நான் அந்த நேரத்தில் சொல்றேன் அப்படின்னா கூட பார்வதி விடவே மாட்டேன்றாங்க. இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும்போது கமருதீன் சும்மாவே இல்லாம பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி வர்றாரு. பார்வதி கேட்ட கேள்வியிலே அவர் ஒரு கேள்வி எடுத்துன்னு வந்து பிரவீன் கிட்ட கேட்டுங்கிறாரு. ஆனா பாவங்க பிரவீன் இந்த வாரம் மாட்டின் முழிக்க போறாரு. ஆரம்பத்திலே பிரவீனுக்கு இவ்வளவு டஃப் ஆகும்னு நினைக்கல. பிரவீன் சொன்ன அந்த கண்டிஷனுக்கும் இந்த பனிஷ்மெண்ட்டுக்கும் தான் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க பார்வதி. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சும்மாவே இருக்கிறாங்க, யாருமே எந்த கொஸ்டினும் கேட்கல. ஏன் சும்மாவே இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பார்வதி தாங்க ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கிறா. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொம்முனே இருக்கிறாங்க. அவர் பனிஷ்மெண்ட் அதை இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பனிஷ்மெண்ட்லாம் ஒத்து வருமா, நடைமுறை பண்ண முடியுமான்றது எந்த கான்செப்டும் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. பிரவீன் கொடுக்குற பனிஷ்மெண்ட் இதுக்கு மேல என்னென்ன பட போறாருன்னு தெரியல. அதே போல பிரவீனுக்கு இந்த வாரம் நல்ல வாரமா கெட்ட வாரமான்னு தெரியல. இந்த வாரம் எண்டில் தான் வந்து தெரியும். அவர் வந்து ஒன் சைடா வந்து ஜட்மெண்ட் பண்றாரா, இல்ல எல்லாருக்குமே கூப்பிட்டு எல்லாருமே டிசிஷன் மேக்கிங்லாம் பண்றாரா, இல்ல பயாஸ்டா போகாம நல்ல விதமா பண்றாரான்னு தெரியல. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.